ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அல்ஜிப்ரால இருக்கிற ஐடென்டிட்டீஸ். அந்த ஐடென்டிட்டீஸ் எல்லாம் எவ்ளோ ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்டின்ற ஷார்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன அப்டின்னா, a + b the whole square equal to a square + 2ab + b square. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு a + b the whole squareல ஃபர்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா? a இருக்கா. அப்போ aவை எடுத்து இங்க போட்டுப்பேன். வெளியில இருக்கிற ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா இங்க? b இருக்கா. அப்போ bயை போட்டு வெளியில இருக்கிற ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் வெளியில இருக்கிற 2வை போட்டு உள்ள இருக்கிற இந்த ரெண்டு டேர்மை அப்படி இங்கே மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வெளியில் இருக்கிற ஸ்கொயர். நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ப்ளஸ் போட்டு வெளியில் இருக்கிற 2 உள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ். ஓகேவா? என்னடா ஃபார்முலா இங்கே ஒரு மாதிரி இருக்குது இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலாஸ் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால வேல்யூஸ் மாறாது. அந்த மாதிரி a + b the whole squareல ப்ளஸில் ஒரு ஐடென்டிட்டி வருது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எதில் தான் இருக்கும்? ப்ளஸில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா a + b the whole square equal to a square + 2ab + b square. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு a + b the whole squareல ஃபர்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா? a இருக்கா. அப்போ aவை எடுத்து இங்கே போட்டுப்பேன். வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா இங்க? b இருக்கா. அப்போ bயை போட்டு வெளியில் இருக்கிற ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட்டு வெளியில் இருக்கிற 2வை போட்டு உள்ளே இருக்கிற இந்த ரெண்டு டேர்மை அப்படி இங்கே மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வெளியில் இருக்கிற ஸ்கொயர். நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ப்ளஸ் போட்டு வெளியில் இருக்கிற 2 உள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ். ஓகேவா? என்னடா ஃபார்முலா இங்கே ஒரு மாதிரி இருக்குது இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலாஸ் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால வேல்யூஸ் மாறாது. அந்த மாதிரி a + b the whole squareல ப்ளஸில் ஒரு ஐடென்டிட்டி வருது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எதில் தான் இருக்கும்? ப்ளஸில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.